இன்றைக்கி 4 மணிக்கு குஜராத் டைட்டன்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மேட்ச் இருக்குது. மேட்ச் எங்கன்னா சென்னையில் தான் நடக்குது. ஸோ 2 டீமோட காம்பினேஷன் வந்து எப்படி இருக்கும், ஸோ எந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி அவங்க விளாடுவாங்க, யார் வின் பண்ணுவா, என்னென்ன ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ குஜராத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கில்லு வந்து ஓடிஐ இன்னிங்ஸ் தான் ஆடிட்டுருக்கான். இன்னும் பெருசாக ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்துட்டு கில்லு ஆடுற மாதிரி தெரில. சாய் சுதர்சன் மட்டும்தான் ஓப்பனிங்கில் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடிட்டுருக்கா இப்போ வரைக்கும். பட்லருமே ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா விளாண்டான். அதுக்கப்புறம் வந்து பெருசாக பழைய மாதிரி பட்லர் வந்து ஒரு மற்ற டீமை வந்து அடித்து ஓட விடுற அளவுக்கு விளையாடிட்டு இருந்த பட்லர் வந்து இப்போ இருக்காரான்னு கேட்டால் இல்லை தான். ஸோ இன்னொன்று என்னென்னா, குஜராத்தோட மிடில் ஆர்டர் வந்துட்டு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. 2025 அவங்க மிடில் ஆர்டர் நம்பர் 4 நம்பர் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா வெறும் 18 தான். பட்லர் அவுட் ஆகிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் வந்து ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர் இவங்க தான் இருக்காங்க. ஸோ பெருசாக வந்து ஒரு 6 ஹிட்டர்ஸோ இல்லை வந்து ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயரோ வந்து பெருசாக யாரும் இல்லை. டிவாட்டியா வந்து 2024 வரைக்கும் அடிச்சிட்டு இருந்தான். போன சீசன்லேயும் பெருசாக ஆடலை, இந்த சீசன்லேயும் இப்போ வரைக்கும் பெருசாக வந்து சோபிக்கலை. இன்னொன்று என்னென்னா, பவுலிங் வந்து குஜராத்துக்கு ஓரளவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ரபாடா வந்து நல்லா போட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் ரஷித் கான், பிரசித் கிருஷ்ணா, ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதுனால வந்து பவுலிங் யூனிட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. சிராஜ் இருக்கான். பட் ஆனால் பேட்டிங் வந்து மிடில் ஆர்டரில் ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது. ஸோ அப்படியே இந்த சைடு சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சென்னையில் வந்துட்டு சாம்சன் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிட்டு போனால் மட்டும்தான் ஒரு 200 டார்கெட்டு 220 டார்கெட்டுன்னு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் சாம்சன் வந்துட்டு ஒரு 20 ரன்னு 10 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால், மிடில் ஆர்டரில் வந்துட்டு இன்னும் பிராவிஸோ இல்லை ஓப்பனிங்கில் ருத்ராஜ் கெய்க்வாடோ, சர்ஃப்ராஸ் கானோ இல்லை ஆரிச்சாமியோ ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஆடி கொடுக்கல இந்த சீசனில். ஸோ 2 டீமுக்குமே வந்து மிடில் ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் ட்ராபேக்கே தான் இருக்குது. ஓப்பனிங் ஒரு 3 பேர்த்து அடித்து கொடுத்துட்டு போகணும். இன்னொரு பர்சனலான ஒப்பீனியன் என்னென்னா, ஆயுஷ் மாத்திரை வந்துட்டு இல்லை, காயத்தினால வந்து இந்த சீசனில் வெளியில் போயிட்டு அப்படி. அதனால் உர்வில் பட்டேலை வந்துட்டு சாம்சன் கூட ஓப்பனிங் அனுப்பிச்சிட்டு கெய்க்கோட வந்துட்டு 1 டவுன் வந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து பேட்டிங் பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஸோ இன்றைக்கி யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவ்யூ பார்ப்போம். தேங்க்யூ.